விறகுக்கு அப்புறம் விறகுதான்டா. எவன் எப்படி வாழ்ந்தாலும் சரி கடைசியில 50 பேர் இங்கதான்டா வந்து ஆகணும். அவன் ஆடி முடிச்சுட்டு இங்கதான்டா அடங்குறாங்க. அதுக்குதான் அந்த காலத்து கவிஞ பாடினா, சத்தக்கா புத்தக்கா 4 காலு தானே நடக்கையிலே 2 காலு உச்சி வெளுத்தா 3 காலு ஊருக்கு போகையிலே 10 காலு. அது என்னனே ஊருக்கு போகையில 10 காலு? இதான்டா ஊரு. தூக்கிட்டு வர்றாங்க பாரு, அவங்க 4 பேரு, அவங்களுக்கு 8 காலு. குணமா படுத்துறவனுக்கு 2 காலு. 8 2 10 அந்த கணக்கு தான். அண்ணே உலக தத்துவத்தை ஒரே வரியில சொல்லிட்டீங்களே என் தெய்வமே. டேய் டேய் இந்தடா மனுஷ வாழ்க்கையில என்ன அடங்கி இருக்குன்னு கேட்டீல, அதை தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாராவே என்னை தூங்கும்போது போச்சாங்களா? ஏண்டா இது யார் பார்த்தவள? ஐயோ நாங்க தான் அனாதை பணம் நினைச்சு போச்சுட்டோம்னே. அனாதை பணம்னு போச்சுங்களா? டேய் அவன் தகவல் சொல்ல வந்தவன்டா. என்கிட்ட சொல்லிட்டு தானே படுத்தாவே. நல்ல வேலைனே எரிச்சிரு போனே. தூங்க முடியாதனால தானே போலீஸ். எரிச்சிருப்பீங்களா? டேய் உன்னை ஒரு வழி பண்ண விட மாட்டேன்டா. என்னால முடியாது. ஒரு மனுஷனை உயிரோட அடக்கம் பண்ணிட்டாடா. இவளோட வழக்கம் கேட்டீங்க. பிரிஞ்சு போகறாங்க.